ரைட். விஜய் யாரோட ஓட்டுகளை பிரிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிமுகவும் விஜயும் சேர்ந்தா ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற கருத்து நிலவுது. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டினுக்குலாம் என்னால் ஆன்சர் கொடுக்க முடியாது. யார் யாரோட சேருவாங்கன்னா சேர்ந்த அப்புறம் தான் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். அவங்க சேர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி பதில் சொல்றது? அது அவர் ஓட்டு வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயும் வேண்டாம் ஏடிஎம்கேயும் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் அதுவே ஆட்சி அமைக்குமான்றா கேட்டால் எனக்கெல்லாம் அது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் சீட்லாம் ஜெயிக்க முடியாது. அது வந்து சீட் கன்வர்ஷன் ஆகுமான்னு கொஞ்சம் சந்தேகம் தான் இன்னைக்கு இருக்குல்ல. ஓட்டு வாங்குவாங்க, நான் ஓட்டு வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, ஓட்டு வாங்குவாங்க. எல்லா பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு போகும். அதனால ஒன்றும் அது எல்லார் ஓட்டும் போகும். கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், இந்த 2 தடவை இந்த 2 பார்ட்டியும் வேண்டாம்னு சொல்கிற ஓட்டர்லாம் கொஞ்சம் போகும். ஆனால் இது இவங்களுக்கு எலெக்ஷன் இவங்களுடைய எனர்ஜி இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். டிவிகேக்கு எனர்ஜி இருக்கு, சேர் உடைக்கிற அளவுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நான் பார்த்துருக்கேன் அதை. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மாக கொண்டு போய் ஒரு எலெக்ஷன்ல கொண்டு போய் அதை போய் கன்வெர்ட் பண்ண முடியுமான்றத போக போக தான் தெரியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கட்சியாகவும் இல்லை, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா? இல்ல, கூட்டணி கட்சியா இருக்கிறோம். நான் கூட்டணி கட்சியா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கூட்டணிக்கு நாங்க நிறைய வலு சேர்க்கிறோம். நாங்க இருக்கிறதுனால தான் அந்த செக்குலர் ஷீன் ஒரு அலையன்ஸ்க்கு வருது. நாங்க இருக்கிறதுனால தான் சிறுபான்மை மக்கள் நம்புகிறார்கள். இந்த கூட்டணி வந்து மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றும். இந்த கூட்டணி வந்து என்றைக்குமே வந்து அந்த மதவாத பாஜகவோட போகாது. அதுக்கப்புறம் நேஷனல் எலெக்ஷன் வரும்போது இந்தியாவுக்கு வந்து தலைமை தாங்கும் கட்சியாக காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்று நம்பி தான் காங்கிரஸுக்கு வரும். காங்கிரஸ் ஆட்ஸ் வேல்யூ. ஆனால் நாங்கள் ஒன்றும் தனிப்பட்ட முறையிலெல்லாம் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் அதுக்கு நிறைய செய்யணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். அதை பற்றி ஒன்றும் பேசி போகணும் பிரயோஜனம் கிடையாது. ரைட். அடுத்து உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்கள் மனைவி, மகள் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ மகள், நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் உங்கள் மகளுக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஃபியூச்சரில் அவங்க அரசியலுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கா? அப்படி எனக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. அவங்க வந்து அண்டர் கிராஜுவேஷனும் மாஸ்டர்ஸும் கேம்பிரிட்ஜில் படித்தாங்க, எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் பிஹெச்டி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட பேசிக் ரிசர்ச் வந்து விமென்ஸ் எஜுகேஷனை பற்றி தான் பண்ணுறாங்க, பிஹெச்டி தீசிஸை. அது வந்து ரிசர்ச் வந்து இங்கே என்னுடைய தொகுதி சிவகங்கைக்குள்ளே தான் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. ஆக்ஸ்ஃபோர்டில் பிஹெச்டி பண்ணும்பொழுதும் ரிசர்ச் வந்து சிவகங்கையில் பண்ணுறது எனக்கு பெருமை அளிக்கிறது. ஆனால் அரசியலுக்கு வருவாங்கன்ற எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. மனைவி வந்து டாக்டராக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பரதநாட்டியம் கலைஞராகவும் இருந்திருக்காங்க. அவங்க பெரிய எனக்கு வந்து ஒரு உறுதுணை தான் அவங்க என்னுடைய பொது வாழ்க்கைக்கு.